மனசாட்சி பிரகாரமா உண்மையே சொல்லணும் கமெண்ட்ல, ஓகேவா? நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னடா இது நம்ம அம்மா கையில மட்டும் ஏதோ ஒரு பைய கொடுக்குறாங்க, நமக்கெல்லாம் ஒரு பையே கொடுக்கலையே அப்படின்னு நான் நினைப்பேன். எங்கேயாவது கல்யாணத்துக்கு போயிட்டா இல்லைன்னா ஒரு வீடு பால் காய்க்கிறாங்கன்னா அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கிஃப்ட் கொடுப்பாங்க. என்னடா நமக்கு மட்டுமே ஒன்றுமே தரலன்ட்டு நான் சின்ன வயசுல நினச்சிருக்கேன். சரி, காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10th 9th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாமே ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம தான் அந்த குழந்தை பருவத்தை தாண்டிட்டுவேன், என்னடா இது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். சாரிங்க, என் சோக கதையை விட்டுடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டான ஒரு பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. அதுக்காக வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அக்கா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த யூனிகார்ன் பவுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் போட்டு கொடுக்கறதுக்காக இந்த பவுச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இது மாதிரி பொருட்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் மெசேஜ் பண்ணுங்கள். பிளஸிங் படி ஸ்கூல் ஷாப்பிங் அண்ட் ஷிப்பிங் நாங்கள் வந்து